உண்மையிலேயே ஞானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா, ஞானம்ங்கிறது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே போய் ஒரு முடிவுக்கு வரணும்னு தோண்டி துருவி பார்த்தா கிடைக்கிற விட விசித்திரமானது. நான் ஞானம் அடைகிறேன்னு சொல்லுகிறோம், ஆனா உண்மையில எது ஞானம் தெரியுமா? அடைவதற்கு எதுவும் இல்லை என்று கண்டுபிடிப்பதுதான் ஞானமாகவே மாறுகிறது. இதுதான் ஆச்சரியம். நான் ஞானம் அடைகிறேன்ங்கிறது வேற வழி இல்லாம நம்ம பயன்படுத்துற வார்த்தையை ஒழிய அடைவதற்கு என்று எதுவுமே இல்லை. ஏன்? ஏற்கனவே அடைய வேண்டியது உன்னிடத்திலேயே இருக்கிறது என்று கண்டுகொள்ளுதல் தான் உண்மையான ஞானமாகிறது. அப்ப புதுசா எதையுமே அடையிறதுக்கு இடமே கிடையாது. ஆனா ஞானம் அடைந்தார்ங்கிற வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. மிஞ்சி போனா, அதிகபட்சமா போனா உன்னை இறக்கி வைக்க வேண்டியிருக்கும். நீங்க உன்னை புதுசா அடையிறதுக்கு எதுவும் இல்லை, உன்னை இறக்கி வைக்க வேண்டியிருக்கு. அதுதான் உலகத்திலே கஷ்டமான விஷயம், இறக்கி வைக்கிறது. என்ன? நம்முடைய நான் அப்படிங்கிற அகங்காரத்தை இறக்கி வைக்க வேண்டியிருக்கும். அதனுடைய ஞானத்தை முழுக்க அப்படியே மொத்தமா திரட்டி ஒரே வார்த்தையில சொல்றதா இருந்தா, யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது. அந்த பொருள் எப்படி நிக்குது? நான் அப்படிங்கிறது டோட்டலா மைனஸ் ஆகி போச்சு. யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாகிய நிலை, தானே ஆக நிற்கிறது. நீ வேறு எனாது நான் வேறு எனாது ஏக போகமாய் நீயும் நானுமாய் இருகும் வகை பரம சுகம் அதனை அருள் இடை மருதில் ஏகநாயகா லோகநாயகா. இப்ப என்ன, நான் எவ்வளவு ஸ்பீட் பண்ணி தனியா கொண்டு போயிட்டே இருக்கிறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு எனக்கு சிக்கல். சார் நம்ம பாஷையில் சொல்லட்டுமா, தனி கட்சி நடத்துறது கஷ்டம், தாய்க்கழகத்தில் இணையிறது ஈஸி. தனி கட்சி நடத்துறதுனா பொட்டி பணத்திலேருந்து எல்லாத்தையும் நாம மேனேஜ் பண்ணணும். எல்லா பயலுக்கும் சீட்டுக்கு இடம் கொடுக்கணும், அப்புறம் அவனுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணணும். அதுவே தாய் கட்சியில் இணைஞ்சிட்டோன்னு வச்சுங்க, நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை, நமக்கு சீட்டு கிடைச்சா போதும், அதோட ப்ராப்ளம் முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, தனி கட்சி நடத்துகிற வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தாய்க்கழகத்தில் இணைய மாட்டேங்கிறோம். எது தாய் கட்சி? கடவுள் தான். நம்ம அதுல மொத்தமா இணையறதுக்கு தயாரா இல்லாம தனியா நமக்குன்னு ஒரு வரவு செலவு, நான் எனது அப்படி ஒரு வரவு செலவு பண்றோம். அந்த சிக்கல்ல கஷ்டப்படுறோம். நம்ம இன்னும் இணையறதுக்கு தயாரா இல்லை. அருணகிரிநாதர் என்ன பண்ணாரு? ஒரு நாள் அதை இணைச்சிட்டார். யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரன். இன்னொரு இடத்துல அவரே கேட்கிறார், எது என்னை? யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகமே வானோ புனல் பார் கனல் மாருதமோ ஞானோதயமோ. இப்ப எது மெய்ப்பொருள்னு ஒரு கேள்வியை எழுப்பிட்டு கேட்கிறார். யானோ மனமோ என்னை ஆண்ட இடம் தானோ. இது கொஞ்சம் வேடிக்கையான விஷயம். நம்ம நான் ஒன்று பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா, இதை விழணும்னு நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுவோம். நம்ம எதுக்காக கோயிலுக்கு போறோம், எதுக்காக குரு கிட்ட போறோம், எதுக்காக மேலே போறோம், எல்லாம் இதுக்கு தான். இப்ப பட்டத்தில் இருக்கிறார் பாருங்க, சிங்கேரி சன்னிதானம் இப்ப இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் ரிப்ளை அவரோட. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க எப்படி முன்னுக்கு வந்தீங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு ஒரு மதிக்கத்தக்க மிகப்பெரிய ஞானியாக மரியாதைக்குரிய மனிதராக இருக்கிறார் இல்லையா, நீங்க எப்படி முன்னுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. யாரும் சொல்லாத பதில் சொன்னார் அவர். என்னோட அகங்காரத்தால் தான் முன்னுக்கு வந்தேன். எந்த சாமியாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க, எல்லா சாமியாருக்கும் இருக்கும், சொல்ல மாட்டாங்க. ஒரு தெளிவா சொன்னார். என்ன சொன்னார்? என் அகங்காரத்தால் தான் முன்னுக்கு வந்தேன். இப்படி கேட்டவன் ஆடிப்பிட்டேன். என்ன சொல்றீங்க அப்படின்னா, ஆமா நான் வேத பாடசாலையில் படிச்சுக்கிட்டு இருப்பேன், இதை இன்னைக்குள்ள மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன், தூக்கம் வரும். அப்ப நான் யோசிப்பேன், என்ன தூக்கம், நான் பெரிய ஆளா தூக்கம் பெரிய ஆளா அப்படின்னு நினைப்பேன், மனப்பாடம் பண்ணிடுவேன். ஏதாவது ஒரு மனசுல சபலம் வரும், ஒரு எண்ணம் வரும், அது சாப்பிடலாமா அது சாப்பிடலாமா அப்படின்னு. அப்ப யோசிப்பேன், நான் பெரிய ஆளா அது பெரிய ஆளா அப்படின்னு நினைப்பேன், நான் தான் பெரிய ஆள் நிரூபிக்கணும் அப்படின்னு அந்த சபலத்தை விட்டுடுவேன். இப்படி நான் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, என்னோட அகங்காரம் தான் காரணம் அப்படின்னு. அடுத்த கேள்வி கேட்டான், அப்ப இந்த அகங்காரம் உங்களை இவ்வளவு பெரிய ஞானி ஆக்கிடுச்சான். அவர் பதில் சொன்னார் பாருங்க, ஆனா இவ்வளவு எல்லாத்தையும் விட்டுட்டு என்னுடைய அகங்காரத்தால நான் மேல வந்தேன். என்னுடைய குருநாதரை பார்த்த உடனே, ஐயோ இவ்வளவு பெரிய மனிதர் மாதிரி ஒரு மனுஷரை பார்த்தது இல்லையேன்னு என் அகங்காரம் முழுவதையும் அவர் காலடியில போட்டுட்டு நான் விழுந்த பாருங்க. அந்த அகங்காரத்தை இழந்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்துக்கு வந்தேன். பியூட்டிஃபுல் ரிப்ளை. ஒரு மனுஷன் மேல வர்றதுக்கு தேவையானது அகங்காரம் தான். ஆனா மேல வந்த உடனே இன்னும் மேல போறதுக்கு அதை விட்டாதான் போக முடியுங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம், ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். மேல வந்ததுக்கு அப்புறம் அகங்காரத்தை விடப்படாதுன்னு சொல்லி பல பேர் சிக்கலுக்கு உள்ளாயிடுறாங்க.
ஆனா ஆரம்பத்திலேயே அந்த அகங்காரங்கிறத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு பல பேர் வாழ்க்கையில அடைய வேண்டியதையே அடையாம போயிடுறாங்க. இதுதான் தப்பு. நீங்க அகங்காரத்தை பயன்படுத்தணும், எவ்வளவு தூரத்துக்கு மேல வரணுமோ வேலை வரணும், எந்த இடத்துல அந்த அகங்காரத்தை கம்ப்ளீட்டா விடணுமோ அதை விட்டுட்டு போறதுக்கு தெரியணும். நான் வேற ஒரு சொற்பொழிவில் சொல்லியிருக்கேன், போல்வாள் தாண்டதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கு. அந்த போல்வாள் தாண்டுற விளையாட்டு எப்படி விளையாடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாருங்க, எங்கெந்தோ ஓடி வருவான், ஒரு மூங்கில் குச்சி இருக்கும், அந்த குச்சியை ஊனிட்டு அப்படியே மேல ஹைட்ல போவான். அவ்வளவு ஹைட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு உயரம் வச்சிருக்கிறத தாண்டி இந்த பக்கம் வந்து விழுவான். ஒரு உண்மை தெரிஞ்சுக்கணும், இதை தாண்டி இந்த பக்கம் வரணும்னா முதல்ல அவன் மேல போகணும். மேல போறதுக்கு அந்த மூங்கில் இல்லாம அவனால மேல போக முடியாது. அந்த மூங்கில ஊனிக்கிட்டு அவன் மேல போகணும். ஆனா மேல போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் போகணும்னு நினைக்கிற போது இந்த மூங்கில கொண்டு போகணும்னு நினைக்கப்படாது. கொண்டு போகணும்னு யாராவது நினைச்சா பயங்கரமான அடி விழும். அப்ப இந்த மூங்கில இங்க விட்டுட்டு அப்படியே மேல போயிட்டா, தாண்டிட்டா அந்த பக்கம் போயிடலாம். வாழ்க்கையில நம்ம அகங்காரத்தை பயன்படுத்தி தான் மேலேயே வர முடியும். ஆனா நம்முடைய சிற்றெல்லை தாண்டி பர எல்லையில் பிரவேசிக்கணும்னா இந்த அகங்காரத்தை விட்டுடாதான் பர எல்லையில் நம்மால் பிரவேசிக்கவே முடியும். இந்த டெக்னிக்கை மனுஷன் தெரிஞ்சுக்கணும், பிடிச்சுக்கணும். எந்த அளவுக்கு யானை பயன்படுத்தணும், எந்த இடத்துல நானை விடணும். ஒரு அருமையான சூஃபி கதை, இந்த நான்கிறது எவ்வளவு எசென்சியல்ங்கிறதுக்கு சொல்றான் பாரு, அவ்வளவு அழகான ஒரு கதை. ஒரு சூஃபி குரு கிட்ட போய் ஒருத்த சொல்றான், நான் பூனை வளர்க்குறேன், இந்த பூனைக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்டான். இது சில பேருக்கு பெரிய பிரச்சனை. நான் மயிலாப்பூர்ல குடியிருந்தேன் சார், என் ஃப்ரெண்டு ஒரு விசித்திரமான ஆள். என் ஃப்ரெண்டு இல்லையா, அவங்க வீட்டில் சார் நாயின்னு கூப்பிடுவார் சார், பூனை வரும். பூனேன்னு கூப்பிடுவார், நாய் வரும். அவர் பாருங்க, குட்டியிலேருந்து எடுத்து அப்படி ட்ரெயின் பண்ணியிருக்காரு, ரெண்டுக்கு பேரை மாற்றி வச்சு. நாயி அப்படிம்பார், பூனை வந்து நிற்கும். ஏ பூனை அப்படிம்பார், நாய் வந்து நிற்கும். நான் எவ்வளோ நாள் தான் அதுக்கு முயற்சி பண்ணேன், 3 வருஷமா ட்ரைனிங் கொடுத்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் பாரு. இந்த சூஃபி ஞானிகிட்ட போய் ஒரு பையன் கேட்டான், என் பூனைக்கு பேர் வைக்கணும், என்னங்க பேர் வைக்கலாம்னா. ரொம்ப அருமையான ஈகோன்னு பேர் வையினர், அகங்கார், ஈகோன்னு பேர் வை. இதுக்கு பூனைக்கு பேர் ஈகோன்னு பேர் வச்சிட்டான். இது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது. ஈகோ வளர்ந்தா பிரச்சனை தானே. வீட்டில் பூனை இருக்கு பாருங்க, இருக்கிறதுலேயே சோம்பேறியான பிராணி எதுனா பூனை தான். இருக்கிறதுலேயே சுயநலமானது ஒன்று உண்டுன்னா அது பூனை தான். எஜமானனே செத்து போனா கூட அன்னைக்கு நமக்கு பால் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத பற்றி அது யோசிக்கிறது, அதை பற்றியுமே யோசிக்காது. அவ்வளவு செல்ஃபிஷ் அது. நாய் கூட தவிக்கும், ஐயோ செத்துப்பிட்டானே அப்படின்னு. பூனை அப்படிலாம் ஒன்றும் தவிக்காது, இன்னைக்கு நமக்கு எப்படி பால் கிடைக்கும் தான் யோசிக்கும், அவ்வளோதான் தெரியாது. இந்த பூனையை வளர்க்குறதுல என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப நோய்னு பல்லாத தூரம் பண்ணும். ராத்திரி எழுந்து ஒரு கற்று திருடும், என்னெல்லாமோ அவங்கள பண்ணும். இவனால சகிக்க முடியல. உடனே இந்த சூஃபி ஞானிக்கிட்ட வந்தா, என்னால் அந்த பூனையை வளர்க்க முடியலன்னா கொண்டு போய் விட்டு வந்துருந்தார். இங்கே உங்கள் யாருக்காவது பூனை வளர்த்தவங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், எங்கே கொண்டு போய் விட்டாலும் நமக்கு 2 நிமிஷம் முன்னாடி வீட்டுக்கு வந்துடுறது. நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி நம்ம வீட்டுக்கு வந்து நிற்காது. அதுதான் பூனைக்கு இருக்கிற பெரிய சாமர்த்தியம். இவன் என்ன பண்ணா, எங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்தாலும் சார் இவன் வீட்டில் வந்து நிற்கிது. அது அவன் வெக்ஸ் ஆகி போய் ஒரு நாள் தாங்க முடியாத வேதனையோட அந்த சூஃபி ஞானிகிட்ட போய் சொன்னா, முடியலிங்க என்னால், எங்கே கொண்டு போய் விட்டாலும் வந்துடுதுங்க. அவர் சொன்னார், கடைசியாக ஒரே ஒரு இடம்தான், என்ன நல்ல நடுக்காட்டுக்கு போ, எங்கேயாவது ஒரு காட்டுக்கு கட்டிட்டு போய், மூட்டையில் கட்டிட்டு போய் காட்டுக்கிட்ட நடுக்காட்டில் போய் இதை அவுத்து விட்டுடு, ப்ராப்ளமே இல்லைன்னு. அவனு சரி இந்த பூனைக்கிட்டே தப்பிக்கணுமேனு முடிவு பண்ணி கட்டி எடுத்துக்கிட்டு போய் நடுக்காட்டில் கொண்டு போய் பூனையை அவுத்து விட்டான். இப்போ அவனுக்கு ஒரு ப்ராப்ளம் என்ன, அவனுக்கே வழி தெரியல. இப்ப அவன் எப்படி வீட்டுக்கு வருதுன்னு அவனுக்கு வழி தெரியல. அப்புறம் எப்படிடா வந்தான், பூனையை ஃபாலோ பண்ணியே நேரா கரெக்டா வீட்டுக்கு வந்துட்டான். சார் இது சாதாரண கதைன்னு நினைக்கிறீங்களா? உங்க ஈகோ இல்லாட்டி உங்களையே உங்களுக்கு அடையாளம் தெரியாது சார். நம்ம ஈகோங்கிறது ஒண்ணு இல்லாட்டி நமக்கே நம்மள அடையாளம் தெரியாது. நம்ம ஈகோ காட்டுறதுனால தான் நம்மளால வாழவே முடியுதுன்னா, நம்ம அதை ஃபாலோ பண்ணி தான் வாழ வேண்டியே இருக்கு. அதை விட்டுட்டு நம்மளால வாழ்றதுங்கிறது நினைச்சே பார்க்க முடியாத சமாச்சாரம். ஆனா இந்த உலகத்துல எந்த எல்லை வரைக்கும் அந்த ஈகோவை பயன்படுத்தணும், எந்த எல்லையில அதை விடணும்ன்ற அர்த்தத்துல இல்ல, இந்த ஈகோவை சூப்பர் ஈகோல மெர்ஜ் பண்ணணுங்கிறது தெரியும். இதை விடணும்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. இந்த ஈகோவை சூப்பர் ஈகோல கொண்டு போய் மெர்ஜ் பண்ணணும். எப்படி மெர்ஜ் பண்றது?
அடே, இவ்வளவு நாள் நான் என்ற சிற்றல்லையில் இருந்தேன், இப்போது நான் என்பது பேரல்லை என்பதை கண்டுபிடித்து விட்டேன் அப்படின்னு நான் அழிக்கிறதல்ல, நம்முடைய சிற்றல்லை ஆகிய நானை பேரல்லை ஆகிய நானோடு இணைப்பதுதான் உண்மையாகவே முக்தி அடைதல் அல்லது ஞானம் பெறுது. பட் இட் இஸ் நாட் an easy joke. அது ஒரு சுலபத்தில் ஒன்றும் நடந்த போறது இல்லை. இதை சாதித்து காட்டியவர்களை தான் நம்மால விட முடியல. அவங்களுடைய வாழ்க்கையை தான் படிக்கிறோம், அவங்களுடைய அந்த வரலாறுகள் பாடல்கள் இவற்றை தான் நம்முடைய வழிகாட்டியாக தேடி எடுத்து நாம படிச்சுட்டு இருக்கிறோம். அருணகிரிநாதர் திருப்புகழ் முழுக்க நீங்க தேடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சராசரியான மனித வாழ்க்கை தன்னை என்ன பாடுபடுத்தியது என்பதை பட்டியலிட்டு கொண்டே போகிறார். நான் ஒரு குறிப்பு சொன்னேன், அவர் எளிய சிற்றின்ப நெறியிலே கொஞ்சம் ஈடுபாடு உடையவராக இருந்தார் அப்படின்னு. இந்த சிற்றின்ப நெறியில அவர் இருந்த வாழ்க்கையை ஒரு இடத்துல படம் முடிச்சு காட்டுறார். அந்த வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி. கொந்து தருகுழல் இருளோ புயலோ, விந்தை தருநுதல் சிலையோ பிறையோ, கொஞ்சி பயில் மொழி அமுதோ கனியோ விழிவேலோ. கொந்து தருகுழல் இருளோ புயலோ, விந்தை தருநுதல் சிலையோ பிறையோ, கொஞ்சி பயில் மொழி அமுதோ கனியோ விழிவேலோ. கொங்கை குடம் இரு கரியோ கிரியோ, கொங்கை குடம் இரு கரியோ கிரியோ, வஞ்சி கொடியிடை துடியோ பிடியோ, கொங்குற்றுயர் அல்குல் அரலோ ரதமோ எனும் ஆதர். அதாவது இந்த உலகத்தில் எப்படி அவற்றை ரசித்து அனுபவித்து சிற்றின்பத்தை தான் தேடி போனோம் என்பதை, சிங்கார ரசத்தை அப்படியே படம் பிடித்து எழுதி காட்டுகிறார். நான் எல்லாத்தையும் சொல்றதுக்காக சொல்லல, ஒரு பாடல், அவருடைய பாடலுடைய வெளிப்படையாகவே ஓப்பன் கன்ஃபெஷன், தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை அவர் படம் பிடித்து காட்டுகிற இடம். நான் இதை எதுக்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டா, மனதில் இத்தகைய உலகியல் நாட்டமான உணர்வு தோன்றுவது என்பது ஒரு குற்ற உணர்வையோ வருத்தமான உணர்வையோ பிழையான ஒரு எண்ணத்தையோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஏற்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை. இது இயல்பானது. நான் கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கு எனக்கு பேசுறதுக்கு, ஆனாலும் இது பேச வேண்டிய காலகட்டம் வந்தாச்சுங்கிறதுனால நான் பேசுறேன். பொதுவாகவே காமம் அல்லது சிற்றின்பம் சார்ந்த சிந்தனைகள் என்பவை இழிவானவை அல்லது பிழையானவை என்று எல்லா சமயங்களும் கடுமையாகவே அதை கையாளுகின்றன. அவ்வளவு கடுமையாக அதை கையாள வேண்டிய அவசியம் கிடையாது, அது இயல்பானது. இதை நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன், அதை வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. ஒரு செடி பூப்பது கூட காமம் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு செடி பூப்பது கூட காமம் தான் என்பது உங்களுக்கு தெரியுமா? மயில் நடனமாடுவது கூட காமத்தின் அழைப்பு தான் என்பது உங்களுக்கு புரியுமா? இவற்றையெல்லாம் கழிச்சுட்டு இந்த உலகம் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்களா? ஒரு செடி பூக்குதுன்னா எதுக்காக பூக்குது? ஒரு ஏற்பாடு தான். அது பூத்த உடனே வண்ணம் வருது, வாசனை வருது, வண்டு வருது, மகரந்த சேர்க்கை எங்கேருந்தோ நிகழுது, அதனுடைய இனம் விருத்தி ஆகுது. அப்போ செடியின் பூவில் கூட காமம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அதை குறித்து இவ்வளவு கண்டனங்களும் இவ்வளவு பெரிய தடைகளும் இவ்வளவு பெரிய சிக்கல்களையும் நாம ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? ஓஷோ ஒரு சொற்பொழிவில் ராமானுஜரை பத்தி ஒரு செய்தி சொல்றார். ராமானுஜரை பத்தி இது எங்க வருதுன்னு எனக்கு தெரியல. ராமானுஜத்தை ஒருத்த கேட்டானா, நான் முக்தி அடையணும்னு நினைக்கிறேன், முக்தி அடையறதுக்கு நீங்க எனக்கு வழிகாட்ட முடியுமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராமானுஜர் திருப்பி கேட்டாரா, நீ யாரையாவது காதலிச்சிருக்கிறியான்னு கேட்டாராம். காதலிச்சிருக்கிறியா அப்படின்னு அவன் சொன்னான். ஐயோ 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 ஐயோ, இந்த வார்த்தையே சொல்லப்படாது, அபச்சாரம் அபச்சாரம், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்லலாமா? சொல்லப்படாது. நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஞானம் அடைகிறதுக்காக தான் வந்திருக்கேன், நீங்க இப்படிலாம் சொல்றீங்களே. என் கேள்விக்கு பதில் சொல். வாழ்க்கையில எப்பவாவது சின்ன வயசுலயாவது உனக்கு காதல்னு ஒன்று தோணியிருக்கா? இது வரைக்கும் தோணதே இல்லை அப்படின்னு நானா. உடனே ராமானுஜர் சொன்னாரா, அப்ப நீ வைகுந்தத்துக்குள்ள போறது ரொம்ப கஷ்டம். ஏன்? எப்போ உனக்கு அந்த காதல்ங்கிற அன்பு உணர்வு உனக்குள்ளேருந்து கொஞ்சம் கூட ஈரப்பசையோட வெளியில வரலையோ, ஒன்னால் பக்தி பண்ணி அன்பு பண்ணி இறைவனை அடைவது என்பது சாத்தியம்னு எனக்கு தோணல. ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த மனதிலிருந்து தோன்றுகிற அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிழை உடையதாக உலகத்தில் கடிந்து பேசி நிறைய விமர்சனங்கள் பண்ணிட்டாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அது விமர்சனத்துக்கு உரியது அல்ல. அது எல்லை மீறுகிற போதுதான், பிறரை துன்புறுத்துகிற போதுதான் அது அளவு கடந்த ஒரு வேட்கையாக மாறி
அது இல்லாதபடி வாழ முடியாது என்கிற பைத்தியமாக அலைகிற போதுதான் அது கண்டிக்கத்தக்கதாக மாறுகிறதே ஒழிய இயல்பிலேயே அது ஒன்றும் பிழையானது அல்ல. ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ற வகையில் உண்மைகளை புரிந்து கொண்டு நம்ம மேலே போனோம். வேறு ஒரு புத்தகத்தில் படித்தேன். வில்லியம் ரைட் அப்படின்னு ஒரு ஜெர்மானியன், வில்லியம் ரைட். அவன் புதுசாக ஒரு ட்ரையல் பண்ணியிருக்கான் சார். என்ன ட்ரையல் பண்ணியிருக்கான்னா, அவங்ககிட்ட யார் வந்தாலும் ஒரு வைத்தியம் பண்ணுவான் சார். இந்த வைத்தியத்தை கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த இயற்கை மருத்துவமனைக்கு நீங்கள் போனீங்கன்னா ஸ்டீம் பாத்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸ்டீம் பாத்னா ஒரு பொட்டி இருக்கும். அந்த பொட்டிக்குள்ளே அவங்களை உட்காந்து வச்சு அப்படி இந்த கழுத்து மட்டும் மேலே இருக்கிறாப்பில் ஒரு ஏற்பாடு பண்ணி ஒரு டப்பாவில் வச்சு நம்மளை சாத்திடுவாங்க. பின்னால் எப்படி சாத்த போகிறாங்கங்கிறதுக்கு நமக்கு ஒரு முன்கூட்டியே ஒரு உதாரணம் தெரியறதுக்கு வசதியாக உள்ளே வச்சு நம்மளை சாத்திடுவாங்க.